தனுசு அர்த்தாஷ்டம சனி எச்சரிக்கை தேவைங்க. அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தனுசு ராசி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் உத்திராடம், பூராடம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எந்தெந்த மாதிரி நன்மைகளை இல்லை எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளை சனி பகவான் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கு சனி பகவான் எந்த வீட்டுக்கு வராரு, எந்த கிரகத்தோட சேர போறாரு, இந்த மார்ச் 6ஆம் தேதி எந்த மாதிரி பலன்கள் அடுத்து 2.5 வருஷத்துக்கு இருக்கு, சனியோட எங்கெங்கெல்லாம் அவரோட பார்வை விழுதுன்னு நம்ம பார்க்குறோம். சனி உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு வராருங்க. மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அந்த சனி பகவான் சுக்கிரனோட இணைவில் அமர்றாருங்க. இது உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு விழுது. இந்த சனி பகவான் மொத்தம் 3 பார்வையை பார்க்குறாரு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இந்த 4ஆம் வீட்டில இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையா 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. 4ஆம் வீட்டில இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 4ஆம் வீட்டில இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளையும் சனி பகவான் பார்க்குறாரு. இதில் நீங்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த விஷயத்துல நீங்கள் சறுக்கலை ஃபேஸ் பண்ணுவீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிலேருந்து 4ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டை பார்க்குறாருன்னு நான் சொல்லிட்டேன். அந்த 10ஆம் வீட்டில் சந்திரன் அமர்றாரு. இந்த மார்ச் 6ஆம் தேதி 10ஆம் வீட்டில் சந்திரனுடைய பார்வை சனிக்கு விழுது, சனியோட பார்வை சந்திரனுக்கு விழுது. ஸோ இதோடைய அமைப்பில் தான் அடுத்த ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் யாருக்கு இந்த தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ சனி தசை நடக்குது. இப்போ நீங்கள் தனுசு ராசியில் இருக்கீங்க. ஒருவேளை இப்போ உங்களுக்கு சனி மகா தசை நடக்குது, இல்லை குரு மகா தசை நடக்குது, இல்லை சந்திர தசையே நடக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருக்குமே இந்த தாக்கம் இருக்கும். அந்த தாக்கத்தை நிச்சயமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவயோக தசைகள் நடக்கும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சனியோடைய 7ஆம் பார்வை 10ஆம் வீட்டுக்கு விழுதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ 10 அப்படின்றது என்னங்க, உங்களுடைய தொழிலுங்க, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய கர்மஸ்தான், தொழில் ரீதியான மாற்றங்கள் சனி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பார். ஏன்னா இது அர்த்தாஷ்டம சனி. சனி 4ல் சுக்கிரனோட இணைவில் இருந்து இந்த பார்வையை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு, இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வணிகம், வர்த்தகம், வியாபாரம் பண்ணுறீங்க, அயல் நாடுகளில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு மாற்றமானதை நிச்சயமாக நீங்கள் அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் இருக்கவங்க, ஃபாரின் இருக்கவங்க நிறைய மாற்றங்களை ஃபேஸ் பண்ண தான் சொல்கிறீங்க. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனியானது சந்திரனை தொடர்பு கொள்ளுது. உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சனியோட இணைவில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் சந்திரனை தொடர்பு கொள்ளும்போது தொழில் ரீதியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். சனியோடைய 3ஆம் பார்வை 6ஆம் வீட்டுக்கு விழுது. சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுது. 3ஆம் வீடு அப்படின்றது என்னது, உங்களுடைய ராசியிலிருந்து பொதுவாக 3ஆம் வீடு அப்படின்றது உங்களோட முயற்சி ஸ்தானம் இல்லையா. அந்த முயற்சி ஸ்தானத்துக்குரிய அதிபதியே சனி தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம். ஸோ இந்த 2 வீட்டோட அதிபதியுமே சனி பகவான். இந்த சனி பகவான் எங்கே இருக்காரு, 4ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ குடும்ப பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். குடும்ப பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயமாக பாருங்க ஒரு ஏற்றம் இருக்கும், சனி பகவான் கொடுப்பாரு. சிலருக்கு பாருங்களேன் வீடு, மனை, வண்டி, வாகனம், அதாவது இந்த 4ஆம் வீடு அப்படின்றது வீடு, மனை, வண்டி, வாகனம்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்தில் வச்சுட்டோம். ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயம் இந்த 4ஆம் வீட்டில் இருக்கு. 4ஆம் வீடு அப்படின்றது தாயோடைய, அதாவது உங்களுடைய தாயோடைய ஆயுளை பற்றியுமே சொல்லும். இது நிறைய பேருக்கு தெரியாது. தாயோடைய ஆயுளை பற்றி நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அது 4ஆம் வீட்டிலேருந்து தான் நம்ம பார்க்கணும். அப்போ ராசியிலேருந்து 4ஆம் வீட்டில் போகக்கூடிய இந்த சனி பகவானால்
தாயோடைய ஆரோக்கியத்துல ஒரு நல்ல ஒரு மேம்பாடு வந்து ஏற்படும். கூடவே வந்து சுக்கிரனும் இருக்காரு. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பூர்வீக சொத்து வந்து 4ஆம் வீடு. சில பேருக்கு பல வருஷமா கோர்ட்டு கேஸ் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். பல வருஷமா என்ன பண்ணாலும் அந்த பிரச்சனையில இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது. அப்படியே உட்காந்துருப்பாங்க அதே பிரச்சனையிலேயே. ஆனா அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. இந்த ராசியில உத்திராடம், பூராடம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் எந்தெந்த மாதிரி விழுக்காடு சனி பகவான் நன்மைகளை செய்வார் நம்ம பார்த்தோம்னா, உத்திராடம் வந்து சூரியனோட ஒரு நட்சத்திரம். ஒரு 75% சனி பகவான் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும். ஏன்னா இந்த சூரியன் வந்து 3ஆம் வீட்டில் இருக்காரு. செவ்வாய், புதன், சூரியன், ராகு இணைகளை வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு 75% நன்மைகளை வந்து சனி பகவானால் செய்ய முடியும். அடுத்து பூராட நட்சத்திரத்தில் இருக்கவங்க எப்படி இருக்கு? பூராடம் வந்து சுக்கிரனோட நட்சத்திரம். அந்த சுக்கிரன் வந்து எங்க இருக்காரு? உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் இருக்கார். திரும்பி சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், இந்த வீட்டில் வந்து இந்த சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கனால பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 85% நல்லா இருக்குங்க. 85% வந்து நல்லாவே இருக்கும். அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு நல்லாவே இருக்கும். பயப்பட வேண்டாம். மூல நட்சத்திரம், தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த சனி பயிற்சி நீங்க பாத்தீங்கன்னா 90% நல்லா இருக்கு. அது என்னங்க மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் 90% நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்களேன். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாரு? பூரம். மூல நட்சத்திரத்தோட அதிபதி வந்து கேது பகவான். அவரு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்காரு. இந்த கேது பகவான் வந்து இந்த பர்டிகுலரா சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கேது வந்து ஒரு பாவ கிரகம் தான். கேது எப்படிப்பட்ட ஒரு பாவ கிரகம்னு நீங்க பாருங்களேன். கேது, ராகு, கேது இது நிழல் கிரகங்கள். அட் த சேம் டைம் இது பாவகிரகங்களாகவும் கருதப்படுது. எப்படின்னா சந்திரனுடைய தென் துருவம், வட துருவம், அதாவது நார்த் நோடு, சவுத் நோடு. நார்த் நோடு வந்து ராகுவாகவும் சவுத் நோடு வந்து கேதுவாகவும் இருக்கு. இது இந்த ராகு கேது அப்படின்றவங்க வெட்டப்பட்டவங்க, நிழல் கிரகங்கள். அது வந்து வெட்டப்பட்டவங்க. ஸோ அப்போ இந்த கேது பகவான் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால மூல நட்சத்திரத்துக்கு நன்மைகளை செய்வாரு. அது சூரியனோட ஒரு வீடா வர வருது. தனுசுக்கு அவரு நெருங்கின நட்பா வர்றதுனால நன்மைகளை நிச்சயமாக வந்து செய்வாரு. நீங்க வந்து பயப்பட வேணாம். விநாயகரை அதிகமா வழிபடுங்க. தனுசு ராசியில இருக்கவங்க, மூல நட்சத்திரத்துல இருக்கவங்க விநாயக பெருமான அதிகமா வழிபடும் போது வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஏற்படும். உங்களுக்கு சனி பகவானால இருக்கக்கூடிய அந்த கெடு பலன்கள் எல்லாமே விலகி வாழ்க்கையில புது புது வரவுகளும் புது புது விஷயங்களும் உங்களுக்கு நடக்கட்டும். தேங்க்யூ.